என்ன பின்னணியில மனோஜ் தங்கராஜுக்கு டிக்கெட் கொடுக்கலன்னா கடந்த சில மாதங்களாக அவருக்கு எதிராக மிகவும் மோசமான அவதூறுகள் பரப்பப்பட்டு இருக்கு. அதாவது ஊழல் மன்னன், மலைக்கல்லன். அலிகேஷன்ஸ் மெயின்லி பண்றது பிஜேபி, மெயின்லி வந்து பொன் ராதாகிருஷ்ணன். பிஜேபிக்காரர் ஒரு ஓப்போட சொன்னாங்க, எங்களுக்கு மலையை பற்றியோ கடலை பற்றியோ ஒரு கவலையே கிடையாது, அது என்ன கேட்டு போனாலும் போகட்டும், எங்களுக்கு டெவலப்மெண்ட் தான் வேணும். அவங்க கான்செப்ட் டெவலப்மெண்ட் பணம் பண்றது, கான்ட்ராக்டர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டியது, அவங்க உள்ள அழிவுகளை பண்ண வேண்டியது, பண்ணி அதுல இருந்து பணம் பண்ண வேண்டியது. கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் என்னது? டிஸ்ட்ராய் த என்வாயர்மெண்ட், டிஸ்ட்ராய் வாட் நேச்சர், இயற்கை கொடுத்ததை டிஸ்ட்ராய் பண்ணு, அதுல இருந்து பணம் பண்ணு, டெவலப்மெண்ட். நாங்க அதை அப்போஸ் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் சஸ்டெயின் பண்ண முடியாது, ரொம்ப சீக்கிரமே கன்னியாகுமரி மாவட்டம் கம்ப்ளீட்டாக தரமாட்டாங்க போவோம். அது நாங்கள் துறைமுகத்தையும் ஸ்டாப் பண்ணோம், அந்த ரோடையும் ஸ்டாப் பண்ணோம், அது கல் உடைக்கிறதையும் ஸ்டாப் பண்ணோம். ஆனால் இந்த ப்ரொபகண்டா, மனோஜ் தங்கராஜுக்கு அகேன்ஸ்ட் உள்ள ப்ரொபகண்டா மக்கள் மத்தியில் அந்த பப்ளிசிட்டி ஆகி இப்போ பிரச்சனை என்னன்னா, மனோஜ் தங்கராஜ் டிக்கெட் கொடுக்காததுக்கு பிரச்சனை. டிக்கெட் கொடுக்காத பிரச்சனை இல்லை, அவருடைய கட்சியே ஒரு ஊழல்வாதின்னு முத்திர குத்திட்டாங்க. எங்கள் தலைவர் மனோஜ் தங்கராஜுக்கு உடனடியாக வழங்குங்கள். பிஜேபி எலக்ட் பண்ணி வந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து விடுவான். அவனுக்கு வேலையே இதுதான், பிஜேபிக்கு வேலையே இது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். வரக்கூடிய அசெம்பிளி தேர்தலை பொறுத்து 2026 எலெக்ஷனுக்காக டிஎம்கே வெளிவிட்ட லிஸ்ட், கேண்டிடேட் லிஸ்ட், இதுல ஏராளமான நபர்கள் புதிய முகத்தை சேர்த்திருந்தால் கூட மிக ப்ராமினென்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை டிஎம்கே நீக்கியது. அதில் மனோஜ் தங்கராஜ் அவர்கள், ஆர் காந்தி அவர்கள், கயல்வெளி செல்வராஜ் அவர்கள் மற்றும் பொன்முடி போன்ற மூத்த தலைவர்கள், இதை தாண்டி சுரேஷ் ராஜன், இது போன்ற பல்வேறு இடங்களில் டிஎம்கேக்கு எதிராக டிஎம்கேக்குள்ள இருந்தே ஒரு குரல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆஸ் டிஎம்கேக்குள்ள டெமோக்ரசி கிடையாது, டிஎம்கேக்குள்ள முடிவுகள் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் எடுக்கிறார்கள் என்கிற இந்த விஷயம். எப்படி மற்ற புதிய கட்சிகளை உள்ள எழுத்து அவர்களுக்கு நீங்க பல சீட்டுகளை கொடுத்தீர்களோ, அதே போன்று கட்சிக்காக உழைத்த பல நபர்களுக்கு எதற்காக நீங்க எந்த விதமான ஆப்ஷனையுமே கொடுக்கவில்லை என்கிற அந்த கேள்வியும் மக்கள் மத்தியில் வருகிறது, கேடர் மத்தியில வருகிறது. இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர், ஆக்டிவிஸ்ட், அனைவருக்குமே அறிந்த ஒரு முகம் தேவசகாயம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. First of all, we'll start with the democracy within the party. டிஎம்கேக்குள்ள டெமோக்ரசி இருக்கா? டிஎம்கே மாத்திரமே ஐசோலேட் பண்றது சரியில்லை. என்ன பொறுத்த மட்டும் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியிலுமே டெமோக்ரசி இல்லை. நான் இதை பற்றி முந்தியெல்லாம் நிறைய எழுதியிருக்கேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம மீடியா அதை கேட்சப் பண்றது கிடையாது. மீடியா வந்து மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்றதே இல்லை. நீங்க எல்லா கட்சியும் அனலைஸ் பண்ணுங்க, ஒவ்வொரு கட்சியும் அனலைஸ் பண்ணுங்க. இட்ஸ் மோஸ்ட் ஆட்டோகிராட்டிக் ஃபங்க்ஷனிங். மேலண்டால இவங்க டெமோக்ராட்டிக் செட்டப் இருந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஆக்சுவல் ஃபங்க்ஷனிங் பாத்தீங்கன்னா ஹைலி ஆட்டோகிராட்டிக். நீங்க இப்போ நேஷனல் லெவல் 2 பார்ட்டியும் பாருங்க. டிஎம்கே பற்றி பேசுறதுக்கு முன்னால நேஷனல் லெவல் 2 பார்ட்டியும் பாருங்க. காங்கிரஸ் பார்ட்டி, காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. டெமோக்ரஸி நாங்க தான் கொண்டு வந்தோங்கிறாங்க. அப்ப பிஜேபி நாங்க தான் டெமோக்ரஸிய காப்பாற்றணும்னு சொல்றாங்க. 2 பேருமே டெமோக்ரஸியை அழிச்சுக்கிறதுல முன்னணியில இருக்கிறாங்க.
நீங்க பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் இஸ் கம்ப்ளீட்லி சென்ட்ரலைஸ்ட். ம், ம், இப்போ நீங்க பிஜேபி காங்கிரஸை பொறுத்த மட்டும் ம், கான்சென்ட்ரேட்டட் இன் டெல்லி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒன் ஃபேமிலி. ம், ம். பிஜேபியில இட் கான்சென்ட்ரேட் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒன் கிளான், குஜராத்தி கிளான். சோ உங்களை பொறுத்தவரையில எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியிலுமே ஆட்டோகிரசி இருக்கு. அதனால இப்போ டிஎம்கேமோ அட்டோக்ராட்டிக்கா பண்றாங்க, டெமோக்ராட்டிக்கா பண்றாங்கன்னு சொல்லும்போது அதை ஐசோலேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில டெமோக்ரஸி இவ்வளவு மோசமா இருக்க காரணம் என்னன்னா, முக்கியமான காரணம் ஜனநாயகத்து. இப்போ கூட இதுல வந்து டாக்டர் அம்பேத்கர் ஆபரம் தவறு பண்ணார். ம், கான்ஸ்டிடியூஷன்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு ஒரு ரோலே கொடுக்கல. ம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மக்களுக்கு தெரியணும். ம். இதுல நாம சில நிமிடங்கள் செலவிட வேண்டியிருக்கோம். ம், இது கான்ஸ்டிடியூஷன்ல அரசியல் கட்சிகளை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. ம், ம், ரெப்ரசன்டேஷன் பீப்புள்ஸ் ஆக்ட் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சியோட வார்த்தையே கிடையாது. ம், அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ம், அதுதான் அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா மாறிச்சு. ம், இப்போ வித்தவுட் எனி கான்ஸ்டிடியூஷனல் பேஸ் ம், ஆர் லீகல் ரிகர் ம். அரசியல் கட்சிகள் தான் இந்தியாவே ஆட்சியை கைப்பற்றிட்டு இருக்கு. ம், ம். அதனால இப்ப ஒரு சட்டம் இல்லை. இந்தியாவில் 1000 சட்டங்கள் இருக்கு. ம், ம். அரசியல் கட்சிக்கு இப்போ ஒரு சட்டம் இல்லை. நாங்க ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால ஒரு சட்டம் டிராப்ட் பண்ணி அனுப்பினோம். ம். அது இவங்க டிஸ்கஸே பண்ணல. ம். ஆர்டிஐ உள்ள கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிஐ கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஒரு இந்தியாவில் ஒரு கட்சி ஜனநாயக ஃபங்க்ஷன் பண்ண எதிர்பார்க்கிறது என்ன பொறுத்த மட்டும் வந்து இட் இஸ் ஒன்லி இமேஜினேஷன். சார் இந்த இடத்துல I want to focus on certain people like Mano Thangaraj, a prominent face in Kanyakumari. 2 முறை எம்எல்ஏவாக இருந்து 2 மினிஸ்ட்ரி ஹேண்டில் செய்த ஒரு நபர். இன்னொரு பக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டியோடைய ஒரு ப்ராமினன்டான ஃபேஸ் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அவருக்கு எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. 2வது ஆர் காந்தியை பாத்தீங்கன்னா அவருடைய சீட் அவருடைய மகனுக்கு போயிருச்சு. அதே மாதிரி பொன்முடியோடைய சீட்டு அவருடைய மகன் டாக்டர் கௌதமுக்கு போயிருக்கு. கயல்வெளி HR மினிஸ்டர், அவருக்கும் மனு தங்கராஜ் இவர் போன்ற நபர்களுக்கு சீட்டும் கொடுக்கவில்லை. 2வது அவர்களுக்கு வேற எந்த விதமான பதிலையுமே டிஎம்கே எடுத்து வைக்கவில்லையே. சோ லெட் அஸ் சே மனு தங்கராஜ் அவருக்கு சீட் கொடுக்காதது எந்த விதமான இம்பாக்டை டிஎம்கேவுக்கு எதிராக உருவாக்க போகிறது? மனோ தங்கராஜ் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர். அதனால நான் அவரை பற்றி பேசும்போது ஐ மே பி லிட்டில் ப்ரெஜுடிஸ்ட். ஓகே, இதுல பிரச்சனை அவருக்கு டிக்கெட் கொடுக்காத பிரச்சனை என்னன்னா, டிக்கெட் கொடுக்காதோ கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க எடுக்க வேண்டிய டெசிஷன். ஆனா என்ன பின்னணியில மனோ தங்கராஜுக்கு டிக்கெட் கொடுக்கலன்னா, கடந்த சில மாதங்களாக அவருக்கு எதிராக மிகவும் மோசமான அவதூறுகள் பரப்பப்பட்டு இருக்கு. அதாவது ஊழல் மன்னன், அதாவது இந்த மலைக்கள்ளன், அதாவது அந்த குவாரிஸ் இருந்து பணம் வாங்கிட்டு என்வாயன்மெண்ட் கண்ட்ரோல் பற்றி எல்லாம் ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அலிகேஷன்ஸ் பண்றது வந்து பிஜேபி. அலிகேஷன்ஸ் மெயின்லி பண்றது பிஜேபி, மெயின்லி வந்து பொன் ராதாகிருஷ்ணன். எனக்கு சொந்த இது கன்னியாகுமரி மாவட்டம். நாங்க பல வருஷங்கள் இருந்திருக்கேன். lived in நாகர்கோயில் ஃபார் 5-6 years. அங்க உள்ள ஆன்டி என்வாயர்மெண்டல் ப்ரோ என்வாயர்மெண்டல் மூவ்மெண்ட் பில்டப் பண்ணதே நாங்க தான். நான் பிராங்கோ தாங்கஸ், லால்மோகன் நாங்க தான் பில்டப் பண்ணி குவாரிஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் குவாரிஸ் வந்து ரொம்ப முக்கியம். மலைகளை ப்ரொடெக்ட் பண்ணது ரொம்ப முக்கியமான ஒரு அஜெண்டா. அந்த ஆரம்ப காலத்துல அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மனோ தங்கராஜுக்கு பற்றியும் கொஞ்சம் எங்களுக்கு வார்த்தை இருக்கத்தான் செய்யுது. வந்து குவாரிஸை வந்து சரியா சப்போர்ட் பண்றாங்க,
ஆனா அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் வருஷமா மனோ தங்கராஜ் ஒரு கேம்பெயின் எடுத்து குவாரிஸுக்கு எகேன்ஸ்ட் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காரு. குவாரிஸை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் முந்தி இருந்த குவாரிஸை குறையிறதுக்காகவும் ஆக்சுவலி அங்கேருந்து கல்கள் ஷிஃப்டாக போகிறது வந்து விழிஞ்சம் அதானி போர்ட்டுக்கு தூத்துக்குடியிலேருந்தும் திருநெல்வேலியிலேருந்து தான் போகுது. ஓகே நூற்றுக்கணக்கான கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து போகல. கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப லிமிட்டட் தான். பட் ப்ரொஜெக்ஷன் இஸ் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் போவதாக எடுத்துக்காட்டி வருகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு த்ரூவா போகுது. அந்த ரூட் தானே விழிஞ்சம் திருவனந்தபுரத்துக்கு. ரோடு. ஆமா, திருநெல்வேலியிலிருந்து போகணுமானா த்ரூ கன்னியாகுமரி தான் போகணும். 5 கிராமத்தில் 5 கிராமம், ஒரு சைடில் 5 கிராமம், ஒரு சைடில் காவல் கிணறு. கன்னியாகுமரியில் டிஸ்ட்ரிக்ட் ஆகி திருவனந்தபுரத்தில் அங்கே போய் நம்ம விழிஞ்ச அங்கே தானே வருது. ஆமா, அதனால எல்லா ட்ரக்குமே கன்னியாகுமரி ரோடு வழியாக தான் போகும். அதை பார்க்கும்போது தான் மக்கள் மத்தியில் இது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் கல் போடுறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து போகல. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கல் உடைப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. ஆக்சுவலி பிஜேபி தான் இது மிகவும் மோசமான ஒரு கன்னியாகுமரிக்க சுற்றுச்சூழல் இதையே கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது துறைமுகம் கொண்டு வந்து பெரிய துறைமுகம், இந்தியாவில் ஒரு பெரிய துறைமுகத்துக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறிய மாவட்டம், அதை நாங்க ஸ்டாப் பண்ணோம். அந்த துறைமுகம் கட்டுறதுக்காக 5 லட்சம் 6 லட்சம் கல் உடைக்க வேண்டியது கன்னியாகுமரியில இருந்து. அதுவும் ராதாகிருஷ்ணன் சப்போர்ட் பண்ணாரு. ராதாகிருஷ்ணன் சப்போர்ட் பண்ணி அவங்க எல்லாம் ஓப்பனா பிஜேபிக்கார ஒரு ஓப்பனா சொன்னாங்க, எங்களுக்கு மலையை பற்றியோ கடலை பற்றியோ ஒரு கவலையே கிடையாது, அது என்ன கேட்டு போனாலும் போகட்டும், எங்களுக்கு டெவலப்மெண்ட் தான் வேணும். அவங்க கான்செப்ட் டெவலப்மெண்ட் பணம் பண்றது, கான்ட்ராக்டர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டியது, அவங்க உள்ள அழிவுகளை பண்ண வேண்டியது, பண்ணி அதுல இருந்து பணம் பண்ண வேண்டியது. கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் என்னது? டிஸ்ட்ராய் தி என்வாயர்மெண்ட், டிஸ்ட்ராய் வாட் நேச்சர் கேவ், இயற்கை கொடுத்ததை டிஸ்ட்ராய் பண்ணு, அதுல இருந்து பணம் பண்ணு டெவலப்மெண்ட். நாங்க அதை அப்போஸ் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் சஸ்டெயின் பண்ண முடியாது, ரொம்ப சீக்கிரமே கன்னியாகுமரி மாவட்டம் கம்ப்ளீட்டா தரமாட்டாங்க போவோம். அது நாங்க துறைமுகத்தையும் ஸ்டாப் பண்ணோம், அந்த ரோடையும் ஸ்டாப் பண்ணோம், அந்த கல் உடைக்கிறதையும் ஸ்டாப் பண்ணோம். ஆனா இந்த ப்ரொபகண்டா மனோ தங்கராஜுக்கு அகேன்ஸ்ட் உள்ள ப்ரொபகண்டா மக்கள் மத்தியில அந்த பப்ளிசிட்டி ஆகி இப்போ பிரச்சனை என்னன்னா, மனோ தங்கராஜ் டிக்கெட் கொடுக்காததுக்கு பிரச்சனை. டிக்கெட் கொடுக்காத பிரச்சனை இல்ல, அவருடைய கட்சியே ஒரு ஊழல்வாதின்னு முத்திர குத்திட்டாங்க. ஆமா, அதனால டிக்கெட் கொடுக்கல. மக்கள் மத்தியில் அதானே பேசுவாங்க. ரப்பர் ஸ்டாம்ப், அது மிகவும் தவறு. ஒரு அரசியல் கட்சிக்கு அது மிகவும் தவறு. அதாவது உண்மையோ பொய்யோ என்ன நடக்குதோ எங்களை பொறுத்த மட்டும் அது பழைய கதை. இப்போ அந்த மாதிரி குவாரிஸ்ல கரப்ஷன் கிடையாது. கன்னியாகுமரி சீட்டை பொறுத்த மட்டும் மனோ தங்கராஜ் ஆல்சோ பெர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பீன் ஃபேர்லி டீசன்ட். அவர் ஐடி மினிஸ்டரா இருக்கும்போதோ, ஒரு பால் வளத்துறை இருக்கும்போதோ, இஸ் பெர்ஃபார்மன்ஸ் வெரி எந்தூசியாஸ்டிக் மினிஸ்டர். ஓகே. ஆனா இப்போ இவங்க பை டினையிங் டிக்கெட் மக்கள் மத்தியில் என்ன ஃபீலிங் வருது? இவருக்கு எகேன்ஸ்ட் உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் உண்மைதான், கட்சி மேலிடமே அதை அக்செப்ட் பண்ணிருச்சு, அதனால டிக்கெட் கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்காங்க மெத்தட் வேற. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை கம்யூனிஸ்ட் பார்ட்டியை கொடுத்துட்டாங்க, சிபிஎம்க்கு கொடுத்துட்டாங்க. சிபிஎம் வந்து கன்னியாகுமரி ரெண்டு கான்ஸ்டிடியூன்சி கேட்டு இருந்தாங்க. அவங்க ஒரிஜினலா கேட்டது உழவங்கோடு, அப்புறம் பத்மநாபபுரம், ஒரிஜினலி திருவட்டார், அப்புறம் பத்மநாபபுரம். இந்த அவங்களுக்கு இப்போ கூட அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து விளவங்கோடு தான். ஓகே. ஆனா விளவங்கோடுல இருக்கிறது வந்து காங்கிரஸ் எம்பி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க மனோ தங்கராஜுக்கு டிக்கெட் கொடுக்க டினை பண்ணல,
அந்த கான்ஸ்டிடியூன்சியை கட்சிக்கு வேற கட்சியை கொடுத்துட்டோம், தோழமை So, கட்சியை கொடுத்துட்டோம். So they அது ஒரு சாக்கு பக்கம். played in the name of CPM. ஆமா, இப்ப பிளேம் வந்து யாருக்கு மேல போகும்? Hmm. சிபிஎம் மேல. Hmm. சிபிஎம் தான் அதை மேனிபுலேட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆ. ஓ, தோழமை இவங்க தோழமை கட்சியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ம். காங்கிரஸ்ல இருந்து விடவுகோடு எடுக்காம அவங்க பத்மநாபபுரத்தை ம். கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டேமேஜ்ல என்ன ஆகுதுன்னா, இது நடந்தது ஊழல் குற்றச்சாட்டு கிடையில. Hmm. அதனால That was propaganda against him. தங்கராஜுக்கு பேர், மனோ தங்கராஜுக்கு பேரை அத அவங்க கிளீன் பண்ணி ஆகணும். ம். அது அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை திமுக கட்சியில் இருக்கு. அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயும் இதுக்கு எஃபெக்ட் ஆகும். ஊழல்வாதி உள்ள கட்சி அப்படின்னு பிரபகண்ட பண்ணுவாங்க ம். பிஜேபி காரங்க. நாங்க பாத்தீங்களா, நாங்க ம். ஊழல்வாதின்னு சொன்னோம். ம். ஊழல்வாதி, அது திமுக வந்து ஊழல் கட்சி Hmm. அப்படியே ஆல்ரெடி பிரபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. Hmm. இது பிரபகண்டால இன்னொன்னு கொஞ்சம் உங்களுக்கு அடிஷனல் பாயிண்ட் கிடைக்கும். Hmm. Hmm. இதுதான் பிரச்சனை. ரைட் சார். இந்த இடத்துல இன்னொரு விஷயம், நான் களத்துல இறங்கி கன்னியாகுமரி போய் இவர்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து வைக்கும் போது உடனடியா அவர் சொன்ன ஒரு விஷயம், தம்பி வாங்க, எந்த குவாரிக்கு வேணாலும் நான் உங்களை கூட்டிட்டு போறேன், அங்க வேலை நடக்குதா இல்லைன்னு நீங்களே பாருங்க, ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாரு. அதே மாதிரி நாங்க போய் பார்த்தோம், அங்க குவாரி ஷட் அண்ட் எந்த விதமான குவாரி அந்த மைனிங் எல்லாம் அங்க நடந்ததை நாங்க பார்க்கல. பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக மனோ தங்கராஜ் இதே கான்ஸ்டிடியூன்சியில எம்எல்ஏவாக இருக்கிறார். அங்க பல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்களும் அவர் செய்திருக்கிறார். பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அல்ல அங்க ஒரு ஷாப்பிங் மார்க்கெட் மாதிரி ஒரு அமைச்சிருக்காரு. அந்த மாதிரி பல விஷயங்கள். சோ மக்கள் மத்தியில நீங்க பார்க்கும்போது மனோ தங்கராஜுக்கு எதிர்ப்பு அந்த அளவுல கன்னியாகுமரியை பொறுத்தவரையில எனக்கு பார்த்தவரையில தெரியல. There might be differences, that is not a thing. There might be differences, there might be people who believe, okay, இவர் வந்து மைனிங்ல இருந்து பல கோடி ரூபாயை சம்பாதிச்சிட்டாரு என்கிற அந்த விஷயம் வந்திருக்கலாம். பட் 10 ஆண்டு ஒரு நபர் ஒரு கான்ஸ்டிடுவன்சில வேலை பார்த்தது, அவருக்கு சீட் கிடைக்காதது, இதற்கு பின்னாடி வேற ஏதாவது நீங்க சதியை நீங்க பாக்குறீங்களா? எதற்காக அவர் கொடுக்கப்படல? பிகாஸ் he had not supported the government or Adani group or BJP to take the mining contracts. ஏன்னா ஒரு தகவல் எனக்கு வந்தது, அடானியோடைய சோர்சஸ், அடானியோடைய டீம், they had come and they approached Manu Thangaraj that இந்த மாதிரி மைனிங்ல இருந்து எங்களுக்கு பாதி கல்களை கொடுங்கன்னு. He denied. He was like, no, I will not come to this point because எனக்கு இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டியாக இருக்கட்டும் அல்ல மற்ற நபர்கள் எல்லாருமே எனக்கு வந்து இந்த மலைகளை காப்பாற்றுவதற்கான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மலையெல்லாம் நாங்க உடைக்க விட மாட்டோம் என்கிற. சோ இது எல்லாமே மனோ தங்கராஜுக்கு எதிராக மாறி இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? இப்போ இனி எந்த எம்எல்ஏ வந்தாலுமே பாஜகவை தவிர எந்த எம்எல்ஏ வந்தாலுமே பத்மநாபபுரத்துல கல் குவாரிகளை ரீஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம். பண்ண முடியாது. மக்கள் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஸ்டாப் பண்ணி சஸ்டெயின் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அதாவது அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலைகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். இட் இஸ் பார்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள ஆரம்பம் என்ட்ரன்ஸ். ஸோ அதனால இப்போ வந்து அதானியை பொறுத்தவரையில அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையில அவங்களுக்கு வந்து கன்னியாகுமரி இருந்து எடுத்துட்டு போறதை நம்ம பக்கத்துல கல் குவாலிட்டி பெட்டர் குவாலிட்டி, பாறை வந்து தரைக்கு மேல ஜாஸ்தி. தூத்துக்குடி திருநெல்வேலி இருந்து கொண்டு போறது காஸ்ட்லி ஜாஸ்தி, குவாலிட்டி அவ்வளவா மற்ற கன்னியாகுமரி பாறை மாதிரி இருக்காது. அதனால கன்னியாகுமரி பாறையில உள்ள குவாரிஸ்க்கு மேல பிரஷர் இருக்கத்தான் செய்யும். பிஜேபி எலக்ட் பண்ணி வந்துட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து விடுவான். அவனுக்கு வேலையே இதுதான். பிஜேபிக்கு வேலையே இது. டெவலப்மெண்ட் பேர் வச்சுக்கிட்டு எல்லாமே
இயற்கையை வித்துறது ஓப்பனா சொல்றாங்க. இயற்கை பற்றி எங்களுக்கு ஒரு கவலை இல்லை, இயற்கை வந்தா இருந்தா என்ன, எங்களுக்கு பணம் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு கோட்பாடே கிடையாது இல்லையா, ஒரு கான்செப்டே கிடையாது இல்லையா, ஃபேசிஸ்ட் பார்ட்டி. அதனால பிஜேபி வந்துடக்கூடாது. இப்போ சிபிஎம்முக்கு கொடுத்துருக்காங்க பொதுமராபுரத்தை, பின்பற்றுறதுக்குள்ள சான்சஸ் உண்டு. ஆனா அவங்களுக்கு ஆர் தே ரியலி சீரியஸ் அபவுட் 11,000 ஐ டோன்ட் நோ. ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி விளங்கோடில் தான் இருந்தது முந்தைய. ஐ டோன்ட் நோ இன்டர்னல் பாலிடிக்ஸ், ஐ டோன்ட் நோ. அப்புறம் டிஎம்கே உள்ளே இன்டர்னல் பாலிடிக்ஸ் நடந்த மாதிரி தெரியுது. அதுவும் காரணமா இருக்கலாம், அதுவும் காரணமா இருக்கலாம். சார், மற்ற தலைவர்கள், மூத்த தலைவர்கள் அவர்களை ரீப்ளேஸ் செய்து ஒரு 60க்கும் மேற்பட்ட புதிய முகங்களை டிஎம்கே இன்ட்ரடியூஸ் செய்திருக்கிறது. அதுல பெண்களும் இருக்கிறார்கள், நல்ல படிச்ச பட்டதாரிகளும் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 160 பேர்ல டிகிரி ஹோல்டர்ஸ் நீங்க பார்த்தீர்கள். நேற்று எம்.கே. ஸ்டாலின் கூறியபடி ஒரு 130க்கும் மேற்பட்ட டிகிரி ஹோல்டர்ஸ்களே இருக்கிறார்கள். இது ஒரு வெல்கமிங் மெத்தட், ஒரு மெஷர் தானே. இந்த ஈராவில் 2026 நாங்க இதை நம்ம ஒரு அச்சீவ்மெண்டா கருதக்கூடாது. 100% டிகிரிஸ் இருந்திருக்கணும். அது நீங்க 80% குறைவு. அது இப்ப எந்த வீட்டுல யார் படிக்கல? ஆமா, எல்லா வீட்லயும் படிக்கிறாங்க, எல்லா வீட்லயும் காலேஜுக்கு போறாங்க, எல்லா வேலையும். கன்னியாகுமரி நீங்க அந்த மாவட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கன்னியாகுமரி இஸ் டிஃபரண்ட். நான் பூரா தமிழ்நாடு பற்றி பேசுறேன். ஆமா. அதனால இன்னைக்கு இது டிகிரி வந்திருக்கு, டிகிரி போட்டிருக்காங்கன்னு சொன்னா அது ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை. தட் மஸ்ட் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். இங்கிலீஷ் சொன்னது மாதிரி. ஸோ இது இப்போ 165 பேர்ல 20 கூட டிகிரி இல்லைன்னா அது நான் ஒரு குறையாக கருதுறேன். எல்லாரும் இருந்திருக்கணும், 100% இருந்திருக்கணும். மற்ற கட்சிகள்ல எப்படி இருக்குன்னு தெரியல. இட் ஷுட் பி 100%. ஏன்னா அந்த எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் அப்பதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதுவும் இப்போ இதெல்லாம் இது மஸ்ட் பி டேக்கன் அஸ் எ ருட்டீன். ஆக்சுவலி இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. மற்ற கட்சியில எப்படி? மற்ற கட்சியில இதே மாதிரி தான். பட் எம்.கே. ஸ்டாலின் had prominently spoken on his speech that இத்தனை பேர் நாங்க பெண்கள் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 18 பெண்கள் தான். ஸோ அதுலயும் ஐ ஃபீல் when you are announcing 160 170 candidate, 176 கேண்டிடேட்ல வெறும் 18 பெண்களை கொண்டுட்டு வர்றதே ஒரு பெண்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் இருக்கிறது தானே. அது காங்கிரஸ்லயும் இருக்குது, பிஜேபியிலும் இருக்கு, அனைத்து கட்சிகளிலுமே இந்த இஷ்யூவை நான் பார்த்தேன். கமல்ஹாசன் லாஸ்ட் டைம் நின்றபோது he said 50% we will give to women and he had done that. அவரை தாண்டி I have not seen any other political party fulfilling this promise. சீமான் கொடுத்திருக்காரு. சீமானம் கொடுத்திருக்காரு. Yes, I agree. சீமானம் கொடுத்திருக்காரு. ஆனா இதுல சிம்பாலிக்கா கொடுத்தா போதாது. எம்பவரிங் உமன் டஸ் நாட் மீன் டிக்கெட் கொடுத்த உடனே அவங்க எம்பவர் அப்படின்ட்டு. The whole socio economic atmosphere. அதாவது உமனுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னா, அவங்க தலையை வச்சு டிசைட் பண்றது கிடையாது, மனசை வச்சு டிசைட் பண்றாங்க. ஹார்ட் ரூல்ஸ் தம், நாட் மைண்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஃப்ரெண்டு ஒரு ரிமார்க்ஸ் பண்ணியிருக்காரு, பொன்ராஜ். அது ஒரு பெரிய பேசும் வரலாறு இருந்துகிட்டு இருக்கு. அதுல சரி, பெண்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப அலங்கோலமா அசிங்கமா இருக்கு. தமிழ்நாட்டு கல்ச்சர்ல யாராவது இப்படி பேசுவாங்களா? தட் மீன்ஸ் அவங்க அவங்க மூளையை யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். தீஸ் உமன், அதாவது பொன்ராஜ் ரொம்ப ரொம்ப ஹார்ஷ் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணாரு. நான் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ண விரும்பல. ஐ வில் சே மூளை இல்லாதவர்கள், பிரெயின்லெஸ். இப்படி பேசுகிற பெண்கள் பிரெயின்லெஸ், மூளை இல்லாதவங்க. மூளை இல்லை, மூளை இருந்தா அதை யூஸ் பண்றது இல்லை. பெண்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, திஸ் இஸ் பெத்தலாஜிக்கல், பிசியாலஜிக்கல், பயாலஜிக்கல். திஸ் பயாலஜிக்கல். தே ஆர் ரூல்ட் பை தேர் ஹார்ட். சினிமா ஆக்டர் பெரிய பாக்குறது நல்லா இருக்கான், ஓட்ட போட்டுரு. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்து நான் சொல்ல விரும்புறேன். ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறம்
ராஜீவ் காந்தி ஒரு பைலட்டா எங்கேயோ பெங்கால்ல பிளேன் ஓட்டிட்டு இருந்தாரு. அவரை கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குனாங்க. அப்புறம் எலெக்ஷன் நடந்தது. 1984 எலெக்ஷன் நடந்தது. அண்ட் மெஜாரிட்டி உமன் ஓட்டட் ஃபார் காங்கிரஸ். பிகாஸ் அப்போ எல்லாம் அப்புறம் அதுக்கு நாள் கழிச்சு தே காட் ஃபெட் அப் பை 85, 86 and all. They got really fed up with this fellow has become a failure. So அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்க ஓட்டு போட்டோம் ஒரு பிரயோஜனம் இல்லை, he is not doing anything, he is useless அப்படின்ட்டு. அப்ப நான் ஈவினிங் பார்ட்டில இருக்கும்போது லேடிஸ்ல வருவாங்க, ஆல் ஹைலி எஜுகேட்டட் லேடிஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வைஃப்ஸ், மற்ற சோஷியல் சர்க்கிள். அப்போ அவங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது உண்டு. நான் வந்து ராஜீவ் காந்தி சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, பிகாஸ் ஐ யூஸ் டு பி அனலிஸ்ட் ஈவன் அட் தட் டைம். வாட் இஸ் யுவர்? அப்ப நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், டிட் யூ vote for Rajiv Gandhi because he is a leadership material? They said no. Did you vote for Rajiv Gandhi because he is administrative experience? No. Did you vote for Gandhi because you thought that he is the best prime minister candidate? No. Then why did you vote for him? They used to call it because Bechara Changa Munda. They used to call it in Punjabi. Bechara Changa Munda, poor handsome boy. Yes. Poor because he lost sympathy became vote because he lost his mother. Bechara. Okay. And Changa means handsome. Munda means boy. So I told them, listen, why are you complaining? He continues to be Bechara Changa Munda. He's not Prime Minister. Yes. Because you didn't vote for me Prime Minister. So women, they get carried away by this. Tamil Nadu में यही हालत है. What have they seen from this fellow guy? Nothing except his stunt acting. I have seen some of these movies. He's basically a stunt actor. 10 பேர் அடிச்சு போட்டுருவாரு, 15 பேர் அடிச்சு போட்டுருவாரு, அப்படி ஒரு செயல்படுறாரு. So that's not leadership. So women believe that this is leadership. Sir, I want to bring another question. Political maturity among women is still needs to be built. Sir, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில காஸ்ட் பாலிடிக்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அது வந்து நம்ம டினையே பண்ண முடியாது. முதலியார், தேவர், நாடார், இது எல்லாமே ஒரு விதமான ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸ். இப்போ ப்ராமினன்ட் பேசஸ்களாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை நீங்க பார்ப்பீர்கள். அதுல மனோ தங்கராஜும் ஒருவர். ஸ்பெசிபிக்லி he was a face of minority Christians there. இது வந்து டிஎம்கேவுக்கு பாதிக்காத. வாட் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் இஸ் டிஎம்கே கோயிங் டு ஃபேஸ்? அந்த ரிஸ்க் அவங்க பேலன்ஸ் பண்ணாங்க மாதிரி தெரியுது. ஓகே. என்ன நாகர்கோவில் கான்ஸ்டிட்யூன்சி ஆஸ்டின் கொடுத்துட்டாங்க. ரைட். So he is a Christian Nadar. Right. So there, and then in all probability the CPM candidate also would be a Christian Nadar. Right. Most probably. Right. They're talking about Lima Rose, whatever. So and the balance DMK is very careful. அவங்க maintain பண்ணுவாங்க. அந்த balance அதை counter balance பண்ணிடுறாங்க. So that may not have much of an impact. Okay. Right. ரொம்பவே ஒரு ஆழமான கருத்தை நீங்க பகிர்ந்திருக்கிறீர்கள் சார். நிச்சயமாக வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தலை பற்றி இன்னும் பல விஷயங்களை பற்றி நாம் கலந்து பேச போகிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அளவில் விளக்கியதற்காக மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.